இந்த ஸ்தோத்திரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பேர் அப்படின்னாக்க அஸ்வினி குமார ஸ்தோத்திரம்னு பேர். நான் அஸ்வினான்னு சொன்னால் நோய் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா போன பதிவில். அதுக்கு ஒரு ஸ்தோத்திரமே இருக்குது. இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம சொன்னோம்னா தீராத நோய்களும் பல நாட்களாக இருக்கக்கூடிய நோய்களும் கம்ப்ளீட்டாக தீர்ந்து நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு இந்த பாகவத ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்குது. அதனால் நம்ம நம்புவோம். நம்ம நோய் நீக்கு வல்லவர்கள் இந்த அஸ்வினி குமாரர்கள். அஸ்வினி குமாரர்கள் குதிரை முகம், இரட்டை குதிரை முடியவர்கள் இந்த அஸ்வினி குமாரர்கள் அப்படின்றவர். நாம் நம்ம நாக்கால் நல்லது நடக்கும், நல்லது கிடைக்கும், நன்மை கிடைக்கும், நல்ல சுத்தமான வார்த்தைகளை பேசும் பொழுது அப்படியே ஆகட்டும் அவள் சொல்லுவாள். வேறு மாதிரி வார்த்தைகளை பேசினாலும் அவள் சொல்கிறது அப்படியே ஆகட்டும் இப்படியாக சொல்லிடுவார். அதனால் நாங்கள் தான் ஜாக்கிரதையாக நல்ல வார்த்தைகள்லாம் பேசுவோம். இதுதான் நம்ம சாஸ்திரத்தில் வேதத்தில் சொல்லியிருக்குது. வேதத்தில் சொல்லியிருக்கிறது எல்லாமே நம்ம உண்மைதான், அதில் எந்த தவறும் இல்லை. அப்போது ஸ்தோத்திரம் சொல்லிட்டு எல்லாமே நல்லா ஆகிடுமா, டாக்டரே பார்க்க வேண்டாமா, மருத்துவம் பண்ண வேண்டாமா, நல்ல கதையாக இருக்குது, இது என்ன மந்திரத்தில் மாங்காய் விடுமா அப்படின்னுலாம் கேள்வி கேட்டு போடுறது தவறான செய்கை. ஏன்னா மந்திரத்தில் மாங்காவெல்லாம் விழாது, சத்தியமாக விழாது. மந்திரம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மாங்காயை தூக்கி நம்ம கையில் கொடுக்கறதுக்கு உண்டானது இல்லை. ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டு இருக்கா அப்படின்னாக்கா அவருக்கு சரியான வைத்தியரை சரியான மருத்துவரை கொண்டு வந்து கொடுக்கும், சரியான மருந்துகளை கொண்டு வந்து கொடுக்கும். அவருடைய நோயை பூரணமாக தீர்த்து சந்தோஷத்தில் அவரையும் அவர் குடும்பத்தினரையும் பார்த்துக்கும். இந்த செயலை அந்த மந்திரங்கள் நிச்சயமாக செய்யலாம். இதில் வேண்டியது நமக்கு நம்பிக்கை தான். நம்ம எல்லாருமே இதனால் ரொம்ப சோர்ந்து போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நம்புகிறோம். நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் எல்லாமே இல்லை. ஆனால் நமக்கு நல்லது நடக்குச்சே நம்மளுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை சந்தோஷமாக தான் இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கஷ்டம் வருது அப்படின்ற சமயத்தில் நம்ம கடவுளை நம்ம நம்புறதில்லை. தீராத கஷ்டம் வருதுன்னுச்சே கடவுளையே நம்ம போட்டு வறுத்து எடுத்துடும். நீ கடவுள் தானே, நீ கண் தரப்பியா, எனக்கு நீ பார்க்க மாட்டியா அப்படிலாம் புலம்ப கூட நம்ம ஆரம்பிச்சுடும். இதெல்லாம் நம்ம மனசு பலகீனமாகிய கடவுள் எங்கேயும் போயில்லை, கடவுள் எப்போ கைவிட போகிறது இல்லை. இதுதான் நிஜம். அதனால் நம்ம நம்புவோம். இந்த ஸ்தோத்திரத்தை எல்லாருமே தெரிஞ்சுன்னு சொல்லணுங்கிறதுக்குனால வார்த்தையாக நான் இதில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் பின்னாடியே சொல்லிட்டு வாங்க. இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறதுக்கு மூலமாக பல நாட்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவா கூட அந்த நோயிலேருந்து நீங்குவா. பல நாள் டிப்ரெஷனில் இருக்கிறவா கூட டிப்ரெஷன்லாம் நீங்கி மேகங்கள் கலைஞ்சி நல்லா படித்து நிலவு தெரிகிற மாதிரி பிரைட்டாக நல்லது ஒரு வாழ்க்கையை சத்தியமாக வாழ முடியும் அப்படிங்கிறது கணக்கு. அதனால் நம்ம நம்புவோம், கடவுள் நம்மளை நிச்சயம் கைவிட மாட்டார். இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தை கற்றுக்கலாமா? அஸ்வினி குமார ஸ்தோத்திரம். இது சுவாமி சமர்த்தாய நம. சுவாமி அப்படின்றவர் சமர்த்தர் அப்படிங்கிறவர் எழுதின ஸ்தோத்திரம். இது ஆரம்பம் என்ன அப்படின்னா நான் நிறுத்திச்சு நீங்கள் சொல்லி பார்த்துக்கோங்க. அஸ்வினி குமாரா அஜஸ்த்ர நாசத் யச தாஸ்த்ராம ச விஸ்வக்ராஜ வைத்யநாதம் வைத்யராஜம் வேதஜ்ஞாதா தெய்வ வைத்யம் ஆயுர்வேதஜ்ஞாதா
ஞான பிரகாஷி ஞான வேதாச்ச அமிர்த தாத்தா சஞ்சீவன கர்த்தா அமிர்த பிரசாரி अमृतधारी सत्वप्रकाशी त्रिदोषहारी निगुणात्मका त्रिलोकचारी वैद्यशिरोमणि रोगानाशकर्ता च तदनन्तरं त्रिलोकदर्पा आदित्यसंज्ञा पुत्रं च एतानि एकविंशतिनामानि अश्विनी कुमारस्य यत् पठेत् सचिरयुः सुखी पुत्र रमे विजयी भवेत् ज्ञान चक्षु उन्मीलयति तथा अंधकारं नाशयति ஸ்மரண மாத்திரேன சொன்ன உடனே கேட்ட உடனேன்னு அர்த்தம். ஸ்மரண மாத்திரேன இது சொன்ன உடனே அல்லது கேட்ட உடனே மனவியாதிகளும் காயாவியாதீச்ச காயான உடம்புல இருக்கிற நோய்களும் மனசில் இருக்கிற வியாதிகளும் நாசயதி ஒழிஞ்சு போயிடும். மனசுலேயும் கஷ்டம் இருக்காது, உடம்புலையும் கஷ்டம் இருக்காது. நம்ம நோய் நொடிகள் எல்லாத்தையும் தூக்கி போற்றும் இந்த ஸ்தோத்திரம் சொன்னோம்னா. சரோக நாசன கர்த்தா, ரோகம்னா வியாதி. வியாதி என்ன பண்ணும்? நாசன கர்த்தா, அழிச்சுடும். மனவியாதி இருந்தாலும் பயப்பட வேண்டாம், உடல் நோய் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். தீராது, இதுக்கு வைத்தியம் இல்லைன்னு டாக்டர் சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் மேலே இருக்கிற வைத்தியம் அந்த எல்லாருக்கும் மேற்பட்ட அந்த கடவுள், அந்த பரந்தாமன் தான். வைத்திய வாச் ஸ்பதி ச பவதி ந சம்சயः, சந்தேகம் பட வேண்டாம். சந்தேகப்படாமல் இந்த ஸ்தோத்திரத்தை மனப்பூர்வமாக உட்காந்துட்டு அமைதியாக கேட்டாலும் சொன்னாலும் நிச்சயமாக நமக்கு நோயிலிருந்து விடுதலை கிடைத்து நம்ம நன்னா இருப்போம். விடுதலை கிடைச்சுன்னா அந்த பரலோக பண்ண போயிடுவாங்க, அப்படி பயப்பட வேண்டாம். நோயிலிருந்து தான் விடுதலை கிடைக்கும், உடம்புலேருந்து உயிருக்கெல்லாம் விடுதலை கிடைக்காது. ஏன்னா சில பேர் அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிறா இல்லையா. நான் நோய் நீங்கும், நல்லபடியாக ஆகும். நான் சம்சய, இதில் துளி கூட சந்தேகமே கிடையாது. அதனால் எந்த நோயில் இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் நோய் நீங்கள் மட்டும் இல்லை, எல்லா வித நன்மைகளையும் கொண்டு கொடுக்கும். அது எந்த வித கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை நம்பி நம்ம கேட்கலாம், நம்பி நம்ம சொல்லலாம்.
ஸ்ரீ அஸ்வினி குமாராய் அர்ப்பணமஸ்து. ஸ்ரீ குரு தத்தாத்ரேயோர்ப்பணமஸ்து. ஸ்ரீ சுவாமி சமர்த்தார்ப்பணமஸ்து. இந்த சொல்லி நம்ம பயனடையலாமா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. உலகத்தில் யாரும் எந்த நோயினாலேயும் வாடக்கூடாது. நோயெல்லாம் நீங்கி என் சகோதர சகோதரிகள், என்னுடைய மூத்த வேறுபடி மக்கள், குழந்தை குட்டிகள், பேரன் பேத்திகள் யாராக இருந்தாலும் இந்த பதிவு பார்க்குறவா என்னையும் சேர்த்து எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு அந்த பரம்பொருள்கிட்ட வேண்டிட்டு இந்த பதிவை கொடுத்துருக்கேன். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கும்.